வணக்கம். இன்றைய இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க உங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, சேமிக்கிறீங்க, முதலீடு செய்றீங்க. ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்க. ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எதிர்பாராம நீங்க இல்லாம போயிட்டா, உங்க நிதி திட்டங்கள் அது என்ன ஆகும்? இங்க தான் டெர்ம் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னைக்கு நாம டீட்டோ இன்சூரன்ஸ் யூடியூப் சேனலோட ஒரு ஆதாரத்தை வச்சு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸோட அடிப்படைகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது என்ன, உங்க பணத்தை பாதிக்காம எப்படி உங்க குடும்பத்தை பாதுகாக்குது, என்ன கவர் ஆகும் ஆகாதுன்னு எல்லாத்தையும் அலசலாம். நம்ம நோக்கம், நீங்க இல்லாட்டியும் உங்க குடும்பம் நீங்க பிளான் பண்ண நிதி இலக்குகளை அடைய இது எப்படி உதவுதுன்னு பாக்குறது தான். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரி. இதோட நோக்கம் புதுசா பணம் சம்பாதிக்கிறது இல்ல செல்வம் சேர்க்கறதும் இல்ல. நீங்க ஏற்கனவே கஷ்டப்பட்டு உருவாக்குன அந்த நிதி பாதுகாப்பு இருக்கே, அதை காப்பாத்துறது தான். உங்க இல்லாம உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதிக்காம பாத்துக்கிறது, அதுதான் முக்கியம். சரி, புரியுது. அப்போ இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்னன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லுங்களேன். ஓ, சொல்றேனே. இது சிம்பிளா சொன்னா, உங்களுக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு, அதாவது பாலிசி காலத்துக்கு, நீங்க மாசமோ வருஷத்துக்கு ஒரு முறையோ ஒரு பணம் கட்டுவீங்க. அதுக்கு பேரு பிரீமியம். அந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆகி மரணம் ஏற்பட்டா, நீங்க யார நாமினியா போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு பெரிய தொகையை, அதாவது இன்சூரன்ஸ் தொகையை மொத்தமா கொடுத்துரும். ஓ, அப்போ இதுல முதலீடு, ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லையா? இல்லவே இல்ல. இது பியூர் பாதுகாப்பு, தூய்மையான பாதுகாப்பு மட்டும்தான். சேமிப்போ முதலீடோ கிடையாது. இதுல இன்ஷூரபிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு கான்செப்ட பத்தி சொன்னாங்க. அது என்னது? அதாவது யாருக்கு பாலிசி எடுக்கிறோமோ அவங்க மேல நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். பண ரீதியாவோ இல்ல உணர்வு ரீதியாவோ, அப்படிதானே? ஆமா, கரெக்ட். யாரு மேல வேணாலும் எடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு எடுக்கலாம், பெற்றோர் பிள்ளைங்களுக்கு, இல்ல ஒரு கம்பெனி அவங்களோட முக்கியமான ஊழியருக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்கணும். சரி, இப்போ மார்க்கெட்ல வேற பல இன்சூரன்ஸ் பாலிசிலாம் இருக்குல்ல, என்டோமெண்ட், யூலிப்னு. அதெல்லாம் விட இது ஏன் பெட்டர் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. மத்ததெல்லாம் இருக்கு, ஆனா டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸி. முக்கியமா பிரீமியம் ரொம்ப கம்மி. பாருங்க, மத்த திட்டங்கள்ல என்ன பிரச்சனைனா, அவங்க இன்சூரன்ஸையும் சேமிப்பையும் இல்ல முதலீட்டையும் ஒன்னா கலப்பாங்க. அதனால நீங்க கட்டுற பிரீமியம் அதிகமா இருக்கும், ஆனா உண்மையில கிடைக்கிற பாதுகாப்பு கவரேஜ் கம்மியா இருக்கும். ஓ, கலப்படம் மாதிரி. ஆமா, கேட்டது அப்படிதான். டேர்ம் இன்சூரன்ஸ்ல அந்த குழப்பம் இல்ல. நீங்க கட்டுற பணத்துக்கு நேரடியா பாதுகாப்பு மட்டும் கிடைக்கும். அதனால கம்மியான பிரீமியத்திலேயே 1 கோடி ரூபாய் கவரேஜ் கூட வாங்க முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 30 வயசு நபர் இருக்காரு. அவர் 30 வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு டேர்ம் பாலிசி எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ அவர் 45 வயசுல தவறிட்டாருன்னா அவரோட நாமினிக்கு அந்த 1 கோடி ரூபாய் கிடைக்கும். ஆனா ஒருவேளை அவர் 60 வயசு வரைக்கும் நல்லபடியா இருந்துட்டாருன்னா பாலிசி முடிஞ்சிடும். கட்டின பணம் திரும்ப வராது. பாலிசி முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இதுதான் நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்குமே, நஷ்டம் மாதிரி தோணும் இல்லையா? ஆமா, அந்த எண்ணம் வர்றது இயல்புதான். ஆனா இதை இப்படி யோசிங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வாங்குறீங்க. அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லோரும் நினைப்போம். ஆமா, தேவைப்படக்கூடாது. ஆனா தேவைப்பட்டா அது பெரிய சேதத்தை தடுக்கும் இல்லையா? டேர்ம் இன்சூரன்ஸும் அதே மாதிரி தான். இது முதலீடு கிடையாது, உங்க குடும்பத்தோட பாதுகாப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு சின்ன விலை, அவ்வளவுதான். அந்த பாதுகாப்புக்கு இது மிக குறைஞ்ச செலவு. சரி, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இப்போ இதுல என்னென்ன மாதிரி மரணங்கள்லாம் கவர் ஆகும்? இதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிச்சயமா. முக்கியமா நீங்க பாலிசி எடுக்கும்போது எல்லாத்தையும் உண்மையா சொல்லியிருந்தீங்கன்னா, அதாவது எந்த நோயும் மறக்கல, பழக்க வழக்கங்களை சரியா சொல்லியிருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா மரணங்களும் கவர் ஆகும். இயற்கை மரணம், வயசாகி இறக்கிறது, நோய் இறக்கிறது, ஆக்சிடென்ட், தீ விபத்து, தண்ணில மூழ்கிறது, அப்புறம் கோவிட் மாதிரி தொற்று நோய் வந்தா கூட, ஆனா பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் நோய் வந்திருக்கணும், பாலிசி ஆக்டிவா இருக்கணும். ஓஹோ. அப்புறம் பூகம்பம், வெள்ள மாதிரி இயற்கை சீற்றங்கள்ல இறந்தா கூட கவர் ஆகும். ஏன், டெரரிஸ்ட் அட்டாக்ல பாதிக்கப்பட்டா கூட அடங்கும். அப்படியா? தற்கொலை கூட அடங்கும். ஆனா ஒரு கண்டிஷன், பாலிசி எடுத்த முதல் 12 மாசத்துக்கு அப்புறம் நடந்திருந்தா IRDA ரூல்ஸ் படி கிளைம் கிடைக்கும். முக்கியம் என்னன்னா, பாலிசி எடுக்கும்போது நீங்க எவ்வளோ நேர்மையா இருந்தீங்கன்றது தான். ரொம்ப விரிவான பாதுகாப்பு இருக்கப்போ. சரி, எது எது அடங்காது, முக்கியமான விளக்குகள் என்ன, இதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆமா, அதுவும் முக்கியம்.
முதல்ல திரும்பவும் சொல்றேன், தகவலை மறைக்கிறது. பாலிசி எடுக்கும்போது இருந்த சீரியஸ் நோய் இல்ல ஸ்மோக்கிங் பழக்கம் இதெல்லாம் சொல்லாம விட்டா கிளைம் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு அதிகம். நேர்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, வேற? ரெண்டாவது, சட்டத்துக்கு புறம்பான வேலைகள் செய்யும்போது, அதாவது குற்றம் செய்யும்போது இல்ல கலவரத்துல ஈடுபடும்போது, போதைப்பொருள் யூஸ் பண்ணி இருக்கும்போது மரணம் ஏற்பட்டா கவர் ஆகாது. ஓகே. மூணாவது, ரொம்ப அட்வென்ச்சரான விஷயங்கள், ஸ்கை டைவிங் மாதிரி ஆபத்தான பொழுதுபோக்குகளில் ஈடுபடும்போது விபத்து நடந்தா நீங்க பாலிசி எடுக்கும்போதே இதை சொல்லி கம்பெனி ஓகே பண்ணியிருந்தா பரவாயில்ல, இல்லனா கவர் ஆகாது. அடுத்து? நாலாவது, ஒருவேளை நாமினியே பாலிசி எடுத்தவரை கொலை பண்ணிட்டு தான் சந்தேகம் வந்தா போலீஸ் கேஸ் கோர்ட் எல்லாம் முடியும் வரைக்கும் கிளைம் கொடுக்க மாட்டாங்க. நாமினி குற்றவாளின்னு நிரூபணமானா கிளைம் மற்ற சட்ட வாரிசுகளுக்கு போகும். அப்படியா? சரி. அஞ்சாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிசி எடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள தற்கொலை செஞ்சுக்கிட்டா கவர் ஆகாது. கடைசியா, ஒருத்தர் காணாம போயிட்டா உடனே கிளைம் கிடைக்காது. 7 வருஷம் தொடர்ந்து காணாம போயிருந்தாதான் சட்டப்படி அவர் இறந்ததா அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கிளைம் ப்ராசஸ் ஆகும். அது வரைக்கும் பிரீமியம் கட்டணும். ஓ, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம எதுக்காக இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி இவ்ளோ யோசிக்கணும்னு தெரியுது. நீங்க இல்லாட்டியும் உங்க குடும்பத்தோட அன்றாட செலவு, குழந்தைங்க படிப்பு, லோன் இருந்தா அத கட்டுறது, இதெல்லாம் நிக்காம நடக்கணும் இல்லையா? நிச்சயமா, அதுக்கு இது ஒரு பெரிய கேடய மாதிரி. அதுக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு முக்கியமான அடித்தளமா இருக்கு. கண்டிப்பா, நீங்க நேர்மையா இருந்தா உண்மையான கிளைம்கள் எல்லாம் பெரும்பாலும் செட்டில் ஆகிடும். கம்பெனிகளோட ரெப்யூட்டேஷனே அதை நம்பித்தான் இருக்கு. அதனால பயப்பட தேவையில்ல. ஆனா விவரமா இருக்கணும். ஆமா, மொத்தத்துல சுருக்கமா சொன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் பணத்தை பெருக்கிற பிளான் இல்ல, அது உங்க குடும்பத்தோட நிதி எதிர்காலத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம். நீங்க இல்லாவிட்டாலும் அவங்க ஃபைனான்ஷியலா ஸ்டேபிளா இருக்கணும்னு உறுதி செய்யறது. ஆமா, இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இந்த ஆதாரம் எல்லாம் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பியூர் பாதுகாப்பு, சிம்பிள், செலவு கம்மின்னு சொல்லுது. ஆனா இன்னிக்கும் நிறைய பேரு இன்சூரன்ஸோட சேமிப்பையோ முதலீட்டையோ கலக்கிற என்டோமெண்ட், யூலிப் மாதிரி திட்டங்களை தேடி போறாங்களே. டேர்ம் இன்சூரன்ஸ் இவ்வளவு நேரடியா எளிமையா இருக்கும்போது மக்கள் ஏன் அந்த சிக்கலான அதிக பிரீமியம் உள்ள திட்டங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? அப்படி தேர்ந்தெடுக்கிறதுனால அவங்க என்ன விஷயத்துல சமரசம் செய்யறாங்கன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.